ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதோ நாம் திருப்பதியிலே நாராயணவனத்திலே அமைந்திருக்கிற சுரக்காய் சித்தர், இங்கே தெலுங்கிலே சொல்கிற போது சுரக்காயிலு சித்தர் அப்படிங்கிறார். அந்த சுரக்காய்க்கு முக்கியத்துவம் கொடுத்த சுரக்காய் சித்தர் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய அருட்பேராற்றல் உடையவர். அந்த சுரக்காயிலு சித்தரின் தினம் தினம் நடத்துகின்ற அற்புதமான மகிமைகள் மற்றும் அவருடைய அந்த சித்தரின் நிலையிலே இருந்து நடத்துகிற அருட்திருவிளையாடல்கள் அநேகமாக இருக்கிறது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சுரக்காய் சித்தரினுடைய பீடத்திலே 18 சித்தர்களின் பிம்பங்களை, பிரதிபிம்ப மூர்த்தங்களை இந்த ஆலயத்திலே அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். காண கிடைக்காத இந்த அற்புத காட்சி 18 சித்தர்களுக்கும் 18 கம்பங்களை அமைத்து அவர்கள் இங்கே அற்புதமான ஒரு வைபவத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு வருவதே புண்ணியம். இந்த சித்தருடைய ஞான பீடத்தை தரிசிப்பது மகாபாகியம். இந்த சித்தருடைய பீடத்திலே அன்று அவர் இருந்தபோது ஏற்றி வைத்த நெருப்பு ஹோமகுண்டம் அணையாமல் இன்னும் எரிவதை காணலாம். எப்படி வடலூர் வள்ளலாருடைய திருச்சபையிலே இருக்கிற அடுப்பு நெருப்பும் பிறகு அருட்பெரும் ஜோதியும் என்றும் விலகாமல் இன்றைக்கும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோலவே இங்கே நம்முடைய சுரக்காய் சித்தரனுடைய விசேஷமான ஆலயத்திலே, சித்தருடைய ஞான பீடத்திலே மிகச்சிறப்பாக அந்த ஜோதியானது இப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது. இதோ அந்த காட்சியை பாருங்கள். இதுதான் அவருடைய ஆலயத்தின் உள்ளே, அவருடைய கர்ப்பகிரகத்திற்கு நாம் செல்லுகின்ற நுழைவாயில். இதோ இந்த ஹோமகுண்ட நெருப்புத்தான் இன்றைக்கும் அற்புதமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. இந்த அணையா தீபத்தை தரிசித்துவிட்டு மீண்டும் ஆலயத்தை நாம் சுற்றி வருகின்றோம். மீண்டும் இந்த பக்கத்திலே அதே போலவே வடக்கு பக்கத்திலே இருந்தது போலவே தெற்கு பக்கத்திலும் சித்தருடைய அற்புதமான விக்கிரகங்களை ஒவ்வொரு கம்பத்தின் பீடத்திலும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சித்தரை பார்க்க பார்க்க பரவசம், சித்தரை வணங்க வணங்க வாழ்த்துக்கள். சித்தரை நாம் தரிசிக்கின்ற போது அந்த தரிசனத்தினுடைய ஆனந்த பேரொளி நம்ம உடம்பிலே ஏற்பட்டு மிக சிறப்பாக இருக்கிறது. இங்கே அருட்பிரகாச வள்ளலாருடைய அற்புதமான விக்கிரகத்தையும் இங்கே ஆலயத்திலே நிறுவியிருக்கிறார்கள். அதுபோலவே இங்கே அற்புதமான ஒரு மகானுடைய தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாருடைய விக்கிரகம் கோவிலினுடைய தெற்கு புறத்திலே தட்சிணாமூர்த்தி ஸ்தானத்திலே ஆதிசங்கரனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் என்பது விசேஷமாக இங்கே நாம் பார்க்க வேண்டியது. கருவறையின் நேர் பின்புறத்திலே அற்புதமாக இந்த ஆலயத்தினுடைய ஞானபீடத்தினுடைய அலுவலகத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். காண கண்கோடி வேண்டும். மிக அற்புதமான சித்திர வேலைப்பாடுகளுடன் கூடி ஒவ்வொரு கம்பத்திலும் நாம் இந்த சித்தர்களை பார்க்கும்போது விசேஷமான தரிசனத்தை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். பாருங்கள், இப்பொழுது நாம் கருவறைக்குள்ளே செல்லலாம். இங்கே அற்புதமாக ராமானுஜரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். சித்தரினுடைய நேர் பின்புறத்திலே அற்புதமாக ராமானுஜரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். பிறகு இந்த க்ஷேத்திரம் நாராயணவனம், வெங்கடாஜலபதியினுடைய மாமனார் வீடு, பத்மாவதி தாயார் பிறந்து வளர்ந்த இடம், ஆகாசராஜனுடைய அற்புத க்ஷேத்திரமாகையினாலே இங்கே அதையும் அவர்கள் தங்களுடைய அந்த அற்புதமான கோலத்தை காட்டியிருக்கிறார்கள். விசேஷமாக இந்த கண்ணாடி கூண்டிலே இருக்கக்கூடிய சுரக்காய் குடுவை, அதனால்தான் அவர் உபயோகப்படுத்தியது. சுரக்காய் குடுவையை உற்பத்தி செய்து அந்த சுரக்காய் குடுவையை தன்னுடைய பான
பாணியாதி உபச்சாரங்களுக்கு இவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் காலத்திலே அவர் பயன்படுத்திய திருவடியை இங்கே வைத்திருக்கிறார்கள். ஒரு புறம் அவர் பயன்படுத்திய பாத்திரம் இருக்கிறது, இன்னொரு புறத்திலே நாய்கள் கட்டிய கயிறு. எப்பொழுதுமே 2 நாய்களை பைரவர்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அதை அவர்கள் இங்கே வைத்திருக்கிறார்கள். இங்கேதான் ஒரு அருட்சிறப்பு இருக்கிறது. வடக்கு பார்த்த கருவறையினுடைய அற்புதமான ஸ்தானத்திலே சத்குரு ராகவேந்திர சுவாமிகளை இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அந்த ராகவேந்தருடைய அருளும் இங்கே இருக்கிறது. இதை பார்க்கிற போது என்ன தெரிகிறது என்று சொன்னால், 3 விதமான சம்பிரதாயத்தையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு அற்புதமான வைபவத்தை நாம் காண்கின்றோம். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். சித்தரின் ஞான பீடம், கருவறை பீடம், இந்த அற்புதமான சுரக்காய் சித்தரினுடைய விக்கிரகத்தின் கீழே அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். ஞான பிரதிஷ்டா சுரூபத்திலே இங்கே வருபவர்களுக்கெல்லாம் கடந்த 1 நூற்றாண்டு காலமாக திருவருள் புரிகிறார் என்பது முக்கியமான விசேஷம். தீபாராதனை பண்ணுங்கோ. ஜடாதரம் பாண்டுரங்கம் சோலதத்தம் கிருபாநிதிம் சர்வரோகாரம் தேவம் சொரகாய சுவாமி குருதத்தம் அகம்பஜே சொரகாய சித்தாய வித்மகே கோவிந்தாய தீமகே தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். ஸ்ரீமத் சொரகாய சுவாமி குருவே நமஹ. சொரகாய சுவாமிகளுடைய ஜீவ சமாதி குரு தத்தாத்ரேயர் சொரகா சுவாமி அவதாரம் பண்ணி சமாதி அடைஞ்ச இடம். சுவாமி வாழ்ந்த காலம் 500 வருஷத்துக்கு மேல, சுவாமி சமாதி அடைஞ்சி 123 வருஷமாகிறது. 1902 கருட பஞ்சமில சுவாமி சமாதி பிரவேசம் பண்ணினார். 123 வருஷம் ஆகிறது. சிறுடி சாய்பாபாவுக்கு முந்தி சமாதி அடைஞ்சவர் தத்தாத்திரேயருடைய ஸ்வரூபமா இருக்கார். அஸ்தா நட்சத்திரம்னு ஏதோ சொன்னேன். கருட பஞ்சமில அஸ்தா நட்சத்திர யுக்த கருட பஞ்சமில சுவாமி சமாதி பிரவேசம் பண்ணினார். இங்க என்ன சுரக்காயை கொண்டு வந்து எல்லாரும் மாட்டி வைக்கிறாளே, என்ன விசேஷம்? சுவாமி குரு சரித்திரத்திலே 2வது அவதாரமான ரிஷம்ம சரஸ்வதி அவதாரம். முதல் அவதாரம் ஸ்ரீபாத வல்லப அவதாரம், 2வது அவதாரம் ரிஷம்ம சரஸ்வதி அவதாரம். ரிஷம்ம சரஸ்வதி அவதாரத்துல சன்னியாசி தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது லோகத்தாலான பாத்திரங்கள் உபயோகப்படுத்தாமல் மூங்கிலாலான பாத்திரம், சொரக்காயாலான பாத்திரம், மண்ணாலான பாத்திரம், கட்டையாலான பாத்திரம் உபயோகப்படுத்தி தண்டதாரியா இருக்கிறேன்னு சொல்றார். இந்த இடத்துல சொரக்காயாலான பாத்திரம் உபயோகப்படுத்தியும் தண்டதாரியா இருக்கார். சன்னியாசி தர்மம். ரொம்ப சந்தோஷம். பார்க்கக்கூடிய அற்புதமான காட்சி கிடைத்தது. எமது ஆன்மீக முத்ரா மூலமாக சுரக்காயில சித்தருடைய இந்த தரிசனத்தை காணுகின்ற பக்த கோடிகள் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்கு அனைத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த சுரக்காயில சித்தர் பீடத்துக்கு நாராயணவனத்திற்கு தரிசனம் வருகிற பத்மாவதி தாயார் வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்க வருகிற அனைத்து பக்தர்களும் சுரக்காய் சித்தரை பார்க்காமல் போவதில்லை. ஒரு சிலருக்குத்தான் தெரியவில்லை. இனி தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்துணை பேரும் கூட திருப்பதியை சார்ந்த திருச்சானூர் நாராயணவனம் வரும்போது சுரக்காயில சித்தர் ஞானபீடத்திற்கு வந்து தரிசனம் செய்து அருள் பெற வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றேன். நமஸ்காரம். ஸ்ரீமத் வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். எப்பவுமே குரு நமஸ்காரம் சொல்லணும்னா பொதுவா ஒரு ஸ்லோகம் சாஸ்திரத்துல இருக்கு. ஒரு குருன்னு பார்த்துட்டா, அவரை குருவா வரிச்சுட்டா, அவரை குருவா நாம ஏத்துட்டா, அந்த குரு உபதேசத்தின்படி நடக்க ஆரம்பிச்சுட்டா, தினமும் பிரார்த்தனை பண்றதுக்கு வடமொழி சாஸ்திரத்தில ராகவேந்திர சம்பிரதாயத்தில ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை சொல்றேன். அதையும் சிரவணம் பண்ணினேன்னா குருவை வணங்கினதா ஆகும். ஆபாத மௌலி பர்யந்தம் குருணாம் அகிருதிம் ஸ்மரேத் தேன விக்னாஹ பிரணஸ்யந்தி சித்யஞ்சித மனோரதாஹ. நான் கடந்த 6-7 வருடங்களாக நாராயணவனம் சிங்கிரி கோனே லட்சுமி நரசிம்ம சன்னிதானத்திற்கு வருகிற போதெல்லாம் சுரக்காயில சித்தர் பீடத்திற்கு வந்து என்னுடைய கையினாலே பூஜை பண்ணி அந்த ஞான சித்தராக இருக்கக்கூடிய மகானுடைய பேரொருளை நான் பெற்று என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய மிராக்கிள்களை இந்த 6-7 வருடங்களிலே மகான் நடத்தி இருக்கிறார். இது சத்தியம்.
எனவே எல்லாரும் இங்க வாங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ, சகல சௌகரியம் இருக்கு.